வணக்கம். குருப்பெயர்ச்சி பலன்கள் 2024 மகர ராசி. இந்த பலனை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி மற்றும் வான்வழக்கு மாத இதழ் சார்பாக வெளியிடுதோம். பிரபல சோதிட பண்டித காளிநாயகன் அவர்களிடம் நீண்ட நெடிய காலமாக உதவியாளராக இருக்கும் ஏபி சாமி தலைமையிலான ஜோதிட குழு இதை கணிச்சிருக்கு. பொதுவாக குரு பயிற்சி எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்ப்பாங்க. இந்த குரு பகவான் 1/5/2024 மாலை 5:28 மணிக்கு மேசம் ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குடிபெயர்ந்தார். அது கிட்டத்தட்ட அந்த ரிஷப ராசியில் ஒரு வருஷம் இருப்பார். என்றைக்கு மாறுதாருன்னா, அதாவது 2025 மே 11 வரைக்கும் அந்த இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் அவர் மிதுன ராசிக்கு போகிறார். இந்த ஒரு வருட காரணங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதாவது மகர ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலங்கள். ஏன்னா பல கிரகங்கள், அதாவது பொதுவாக ராசி பலனை பார்க்கும்போது ஒரு கிரகம் சாதகமாக இருந்தாலே நல்லா சூப்பராக இருக்கும். இதில் கிட்டத்தட்ட முக்கிய கிரகங்கள் நிறையா நன்மை தருத மாதிரி இருக்குது. அந்த வகையில் இது சூப்பராக இருக்கும். அது விரிவாக பார்ப்போம். இப்போ உங்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. 4ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன செஞ்சிருப்பாருன்னா, ஏற்கனவே கொஞ்சம் நன்மைகள் வந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். இருந்தாலும் அவர் பங்குக்கு என்ன செஞ்சிருப்பாருன்னா, வீணான மன உளைச்சலை உண்டு பண்ணியிருப்பார். உறவினர்கள் விதத்தில் சின்ன சின்ன மனக்கசப்பு உருவாக்கியிருப்பார். எப்படின்னா, நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உறவினர்கள் அதனால் கருத்து வேறுபாடு இருக்கலாம், அல்லது சின்ன உதவி கேட்டுக்கலாம், உங்களால் செய்ய முடியாத சூழல் இருக்கும். ஆனால் செஞ்சு தரலையேன்னு கோபத்தில் இருப்பாங்க. இப்படி ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல் இருந்திருக்கலாம். அப்படியேப்பட்ட சூழ்நிலையில் இப்போ குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது ரொம்ப சிறப்பான இடம். 5ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன செய்வார்னா, குடும்பத்தில் முதல்ல மகிழ்ச்சி இருக்கும். உங்களுக்கு பணங்கள்லாம் இருந்திருக்கும், சில காரியங்களை முடிக்க முடியாமல் இருந்திருக்கும் திருமணம். ஆனால் திருமணம் போன்ற காரியங்களை இப்போ சிறப்பாக முடிப்பீங்க. அடுத்தால உறவினர்களோட வகைகள்லாம் மறந்து அன்னோனியாக இருக்கும். அடுத்தால பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். சில குழந்தை பாக்கியம் சிலவங்களுக்கு கிடைக்கும். வீடு மனை வாங்கலாம். உத்தியோகமும் சிறப்பாகவே இருக்கும். இது குரு பகவான் இன்னும் நன்மை தராரு. அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுடைய பார்வைகளால் நன்மை கிடைக்கும். குரு பகவான் 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். அப்படி பார்க்கும்போது குரு பகவானுடைய 5ஆம் இடத்து பார்வை கண்ணில் விழுது. அந்த இதில் அது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பலன் கொடுப்பாருன்னா, 9ஆம் இடத்து பார்வையால், அதாவது குரு பகவான் 5ஆம் இடத்து போகிற உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல விழுது. இதனால் என்ன இருக்குதுன்னா, மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களுடைய திறமை மேம்படும். அதாவது ஆற்றலாம் கூடும். அடுத்தால உற்றார் உறவர்கள்லாம் நன்மையாக இருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு நன்மை கிடைக்கும், உங்களால் அவங்களுக்கு நன்மை கிடைக்குங்கிற அளவுக்கு ரொம்ப தான் இருக்கும். அடுத்த பார்வை 7ஆம் இடத்து பார்வை விருச்சிக ராசியில் விழுது. இதுக்கு என்ன இருக்குன்னா, இது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம். இதில் என்னென்னா உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். அதாவது இதுக்கு மேலே வேலை பார்த்துட்டு பதவி உயர்வு கிடைக்காம இருப்பீங்க, வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்காம, சம்பள உயர்வு கிடைக்காம இருந்திருக்கலாம். இனிமேல் எல்லாமே கிடைக்கும். சில பேர் புதிய பதவி கிடைப்பாங்க, அதிகார அந்தஸ்து கூட வருவாங்க, பொருளாதார வளம் கிடைக்கும், தொழில் சிறப்பாக நடக்கும். இதில் இப்போ பார்த்திங்கன்னா குரு பகவான் 3 பாலம் 2 பாலம் நல்லா தருது. குரு பகவானோட இருப்பிடம் நல்லா இருக்குது, இது சிறப்பாக இருக்குது. சரி, மற்ற இன்னொரு கிரகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது என்னென்னா 7 சனியுடைய கடைசி கட்டங்கள். அப்படிங்கும்போது உங்களுக்கு சனி பகவானுடைய கெடுபலனை கொடுக்க மாட்டார். உழைப்புக்கேற்ற உங்களுக்கு பலனை தந்துக்கிட்டு இருப்பார். எப்படின்னா, 2ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன செய்வார்னா, குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்கசப்பு உருவாக்குவார். பொருள் களவு இருக்கலாம், பொருள் இழப்பு வரலாம், விரயம் வரலாம். இதை நீங்கள் சிக்கனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். அதாவது சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் அது 7 சனி கழியக்கூடிய காலனால உங்கள் நன்மைகள் நிறையா கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது உழைப்புக்கு தகுந்த வருமானமும் இது வரும். இது அடுத்தல ராகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறார். இது ரொம்ப சூப்பரான இடம். அவர் என்ன செய்வார்னா, குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு பண்ணுவார். பொருளாதார சேர்க்கை அதிகம் இருக்கும். உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். அது பண்ணுதார். இப்போ ராகு நல்லா தரும்போது கேது நல்லா தரமாட்டாருங்கிறது பொதுவான நியதி தான். அவர் கேது உங்கள் ராசிக்கு எத்தனை இடத்துல இருக்கார்? 3, 6, 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடம் சுமாரான இடம் தான். அவருக்கு என்ன செய்வார்னா, வீணான அரைச்சல் இருக்கும். சில சமயத்தில் செலவுகள் அதிகமாக வரலாம். நீங்கள் இப்போ விரயம் வரலாம். நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால், சிக்கனமாக இருந்தாலே போதும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா, இந்த குரு பயிற்சியினுடைய காலம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். ஏன்னா இந்த குரு பயிற்சி குரு நல்லா தராரு, ராகுக்கு எது நல்லா தராங்க. ராகு 26, 4, 25 வரைக்கும் சூப்பராக தருவார். அதுக்கப்புறம் இதுக்கு இடையில் அதுக்கு அடுத்த கொஞ்ச நாள் அடுத்த குரு பயிற்சி வரும் பார்த்தீங்களா, அப்போது குருவனுடைய பார்வையிலையும் நன்மை கிடைக்கலாம். சனி பகவானுடைய அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போது உங்களுக்கு வாழ்க்கை முன்னேற்றமான இருக்கும். அதாவது முன்னேற்றத்துக்கு அடித்தளம் வைக்கக்கூடிய காலமாக இது வரும். இந்த காலம் இருக்கும். அப்படின்னா குரு அதுக்கு அடித்தளம் அமைச்சு உங்களுக்கு நல்லா உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. அதுமாதிரி ராகு உங்களுக்கு தராரு.
சரி, பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலும் ஆஞ்சநேயரை வழிபடுங்க. அதுமாதிரி காக்கைக்கு அன்னம் விட்டு விடுங்க, யானைக்கு கரும்பு கொடுக்கலாம், ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சன்னியாசிகள் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு காணிக்கை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள். முன்னோர், அது மறைந்த முன்னோர்களுக்கு நீங்கள் வந்து வழிபட தவறாதீங்க, அவங்க நினைங்க, எல்லாம் சிறப்பாக நடக்கும். முன்னேற்றத்துக்கு அறிகுறி நிறையா நடக்கு, தூரத்தில் இருக்குது, பக்கத்தில் திங்கி திங்கி முன்னேற்றம் வந்துக்கிட்டு இருக்குது. நல்லதாக இருப்பீங்க. தேங்க்யூ, நன்றி.